உடை பாவனை, அவருடைய பேச்சு, அவருடைய மீட்டிங்ஸ் நிறைய ஊழியர்கள் தானே கூப்பிட்டு பயன்படுத்தினாங்க. பணத்தை பார்த்து புகழை பார்த்து இவனோட ஒட்டிக்கிட்டா நாமளும் வாழ்ந்துடலாம், நாமளும் சபை பண்ணிடலாம். இந்த ஒட்டுண்ணி பார்த்திருக்கீங்களா? மனுஷனுடைய சரீரத்துல ஒட்டுது எதுக்கு? முதலாவதாக ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பணும். அவரு ஒருவேளை குற்றம் செஞ்சிருந்தாருன்னா, இந்த விஷயத்துல அவர் நிச்சயமாக அவர் குற்றம் செஞ்சிருந்தார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா, சட்ட ரீதியாக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படியாவது குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுக்கு இனியாவது ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை அவரு வாழணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். அதுதான் நம்முடைய பொதுவான ஜெபமா இருக்கிறது. ஒருத்தன் விழுந்து போயிட்டான் அப்படிங்கிறக்காண்டி அவன் அப்படியே நாசமா போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நிச்சயமாக அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அதே சமயத்துல நீங்க இந்த உலகத்துல பாருங்களேன், ஒரு ஒரு கொலையாளி, ஒரு ரவுடி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ரீதியில அடுத்தவனை பகைச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே போயிட்டு என்ன செய்ய, கத்தி எடுத்துட்டு போய் குத்திடுவான். அப்பேற்பட்டவங்க மீண்டும் ரிலீஸ் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா அவனால இன்னும் பல பேருக்கு அச்சுறுத்தலா இருக்கும். ஸோ மனம் திரும்பாத ஒரு பாவி அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த விஷயத்துல. மனம் திரும்பணும், எந்த ஒரு மனிதனும் மனம் திரும்பணும். அந்த அடிப்படையில் ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பி வரணும். மனம் திரும்பாம திரும்ப வந்துட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய கேடாய்த்தான் நிச்சயமாக போய் முடியும். ஏற்கனவே செய்த அந்த பொல்லாத வழிகளெல்லாம் இனி செய்யாமல், ஆக்சுவலா சொல்ல ஊழியத்துக்கு அவர் நிச்சயமாக வரக்கூடாது. ஒரு பொதுவான ஒரு நல்ல கடவுளை விசுவாசிக்கிற மனிதனாக இனி அவர் பயணம் செய்ய முடியும். அது வேதம் நமக்கு அக்செப்ட் பண்ணுது. அப்படி ஒரு கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாசியாக இனி அவர் பின்தொடர்ந்து அவர் குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதுதான் நம்முடைய இயக்கமாகவும் இருக்கிறது. ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நாம் தொடர்ந்து எதற்காக வீடியோ போடுறோம்னா, வேற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக நம்ம வீடியோ போடுறோம். மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் உண்டாகணும். ஜான் ஜெபராஜ் போல மனிதர்களை ஆதரித்து அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணி போகும்போது இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய நிலை எவ்வளவு படுபாதாளத்தில் இருக்கிறது என்பதை இதெல்லாம் வெளிப்படுத்துது. சத்தியத்தை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள் என்பதை இதெல்லாம் நமக்கு பிரதிபலிக்கிறனால இதை சீர் செய்ய வேண்டும். இன்றைய இருக்கிற கிறிஸ்தவ தலைமுறைகள் சத்தியத்துக்காக நிற்கணும், தேவனுக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட தவறான ஊழியத்திலே அநேகர் செய்துவிடக் கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிற காண்டியும் நாம இதை தொடர்ச்சியாக சில விழிப்புணர்வு செஞ்சுக்கிட்டே வர்றோம். நாம் அப்படி ஒரு தவறாக கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி வேத வசனத்தை ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று வேத வசனத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி உபதேசித்தபடினால நம்ம ஒரு வீடியோ அவரை பத்தி போட்டிருந்தோம். அதுக்கு அவர் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்திருந்தாரு. மறுபடியும் அவரை குறித்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அவர் பண்ணின விளக்கங்கள்லாம் எவ்வளவு கேடுகட்ட விளக்கமாக இருக்கிறது என்பதை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு வழியில அவருக்கு ஜான் ஜெபராஜுக்கு சப்போர்ட் பண்றதுனால கொஞ்சம் வருவாய் வருகிறது. அதனாலதான் இதை செய்யறாரு அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்தி இருந்தேன். இப்ப மீண்டும் அவருடைய காணொலியில பாத்தீங்கன்னா தவறாக பேசுகிறார். அதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசுறாருன்னு கான்சியஸோட பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன கான்சியஸோட பேசுறாருன்னு தெரியல. பொதுவாக நம்ம விழுந்தவனை திட்டக்கூடாது, பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறார்கள். நிறைய பேர் பேசுறாங்க. ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்ப ஜான் விடுதலை ஆவாரு, 25ஆம் தேதி விடுதலை ஆக போறாரு, 9ஆம் தேதி விடுதலை ஆக போறாரு, எப்படியோ என்னென்னமோ தீர்க்க தரிசனமா சொன்ன விஷயம் எல்லாம் இன்னைக்கு பொய்த்து போச்சு. அவரும் அந்த வீடியோவில் ஜான் ஜெபராஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாரு, சாட்சியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அவர் அந்த வீடியோவிலையும் பேசுறாரு. இவர் கேர்லெஸ்னஸா இருந்தது, இவர் சில இடத்துல தவறினது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் சேர்த்து அட்வான்ஸ் இப்போ சில இவருக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அன்வான்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன் பாத்தீங்கன்னா சில அம்மாமார்கள்லாம் வந்து சில ஐயாமார்கள்லாம் வந்து இல்லவே இல்லை பொய்யா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறான். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் அடிச்சு விடுறான். என்ன இதெல்லாம் என்ன ஆவின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை உண்மையா தான் சொன்னீங்க. தீர்க்க தரிசனம்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்த மாதிரி புரியுதா? நமக்கு ஒன்றும் புரியல. இந்த ஆளும் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் கள்ள உபதேசம் செய்தார் என்பதை நான் கடந்த வீடியோவிலேயே உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பேன். இந்த வீடியோக்குள்ளேயும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அவருடைய விருப்பம். நான் கடந்த வீடியோன்னு சொல்றதான் இப்பயும் சொல்றேன். அது அவருடைய விருப்பம். ஆனா அவருடைய கருத்து என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு? யாரையுமே நம்ம வந்து பழிச்சாடல் கூடாது, திட்டக்கூடாது, விழுந்தவனை தூக்கி போட்டு மிதிக்க கூடாது, இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு. ஆனா இது எப்படி தெரியுதுன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி தெரியுது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் படைச்சவனுக்கு ஒரு நீதி, ஏழை மக்களுக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிக்கு ஒரு நீதி, பிரஜைக்கு ஒரு நீதி, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு நீதி, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு அவனுக்கு ஒரு நீதி. போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ வீலர்காரனை பிடிச்சி ஃபைன் போடுவான், அவனை கொடுமைப்படுத்துவான், வண்டியை சீஸ் பண்ணிட்டு போவான். கார்ல வர்றவன் என்ன தப்பு பண்ணாலும் சைட் அடிச்சு அனுப்பிவிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்குள்ள இருக்கிற பழக்கங்கள். இப்ப இவர்களும் தேவனை அறியல தான், உண்மைதான். ஏன்னா இவங்க தேவனை அறியாதபடினால தான் அவங்க கான்சியஸை மறந்து தாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்ப ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று இந்த கள்ளத்தீர்க்கதரிசி, கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பேசுறாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட ஊழியம் செய்தவர்களை துரோகி என்று பழி சாட்டுகிறார். ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் ஒரு சில நண்பர்களால இழைக்கப்பட்டிருக்கு. நண்பர்கள்னு சொன்னா அவரோட ஊழியம் செய்து அவரோட கூடவே ரொம்ப க்ளோஸா இருந்த சில நண்பர்கள் அந்த வார்த்தையை ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லி, அவங்களும் ஊழியதான ஐயா. ஜான் ஜெபராஜ் கூட ஊழியம் செஞ்சு இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் பத்தி சாட்சி சொல்றாங்கல்ல, என்ன சாட்சி? துர்ச்சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் அப்படிதான் இருந்தான். அப்படி இருந்ததுனால என்னென்னலாம் அவன் பண்ணான் அப்படிங்கிறத அவங்க வந்து இன்னைக்கு வெளியே எடுத்து சொல்றாங்க. இப்படிலாம் பண்ணினாப்லப்பா அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. போலீஸ் விசாரணையில் போலீஸ் விசாரிக்கும் போது உண்மைதான் சொல்ல முடியும். நான் ஒருத்தனுக்கு ஆதரவா இருக்கேன்னு பொய் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய அநீதி கேடுல இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். போலீஸ் விசாரணை போது போலீஸ் அவங்க சபையார்கிட்ட விசாரிக்கும் போது உண்மையை தானே சொல்ல முடியும். அவங்க உண்மையை சொன்ன உடனே அவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்களாம். முதலாவது துரோகம் என்பதற்கான விளக்கம் உனக்கு தெரியுமா? நல்லா கவனி கள்ளத்தீர்க்கதரிசியே, நீ கடவுளுக்கு இப்ப துரோகம் பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா உன்னை அழைச்சது எதுக்காக? உன்னை கடவுள் அழைக்கல, அது வேற விஷயம். நீ அழைச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா? எதுக்காக? சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஆனா எப்ப நீ சத்தியத்தை விட்டு விட்டு இந்த மாதிரி பணத்துக்கு விலை போனியோ அப்பவே நீ தேவனுக்கு துரோகியா மாறிட்ட. தேவனுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்க, அதை மறந்துடாது. ஜான் ஜெபராஜன் தேவனுக்கு துரோகம் செய்தவன் தான். தேவன் பரிசுத்தத்துக்கு அழைத்தார். ஆனா எப்ப இவன் அசுத்தத்துக்குள்ள போனானோ, அசுத்த ஆராதனை, மனைவி விட்டு விட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்ற அந்த விஷயம், போக்சோ வழக்கு கூட இன்னும் நிரூபிக்கப்படலை. அது நிரூபிக்கப்பட்டு என்னென்ன ஏதுன்னு பார்க்கட்டும். இதை விட்டுருவங்க. இதுக்கு முன்னால் அவன் செஞ்ச எல்லா விஷயமும் பாருங்க, தேவனுக்கு துரோகமான விஷயங்கள் தான் நிறைய செஞ்சான். இப்போ துரோகின்னு இந்த கள்ளத்தீர்க்கதரிசி ஒரு துரோகி, இவன் ஆதரவு தெரிவிக்கிற ஜான் ஜெபராஜும் ஒரு துரோகியா தான் இருக்கிறாங்க. சரி, இவர் கான்சியஸின் அடிப்படையில ஜான் ஜெபராஜ் ஒரு பெரிய பணக்காரன், செலிபிரிட்டி, அதனால அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஏன்யா அவன் கூட இருக்கிறவனெல்லாம் இப்படி கழிவு ஊத்துறியா? அவர்லாம் ஊழியக்காரன் இல்லையா? அப்ப கூட ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு அவங்களுக்கு துரோகம் பண்றாரு, குடும்பமே துரோகம் பண்ணிருச்சு. ஏன்யா குடும்ப துரோகம் பண்ணும்போது? ஸ்பெஷலி அவருடைய ஃபேமிலி வந்து அவருக்கு வந்துட்டு மேட் அ பிக் துரோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜான் ஜெபராஜ் ஒரு பணம் காய்க்கிற மரம். அவனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டா அவங்க மனைவி ரொம்ப சுகபோகமா வாழ போறாங்க. அவங்க சுத்தி உள்ள குடும்பத்தாரெல்லாம் ஜெகஜோதியா வாழ போறாங்க. ஏன் அவங்க வந்து அவன் மேல குற்றச்சாட்டு வைக்கணும்? ஏன் தேவையில்லாம வைக்கணும்? யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி புத்தி இருந்துச்சுன்னா ஜான் ஜெபராஜ் என்ன தப்பு செஞ்சாலும் மூடி இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்சமாவது தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கிற போய் தான் உண்மையை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சகிக்க முடியல அவங்கனால. அதான் நம்ம பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவத்தை தேவன் சகித்து கொள்ள மாட்டாராம். பாவத்திற்கு துணை போக மாட்டார். அதான் பாவத்தை பாராத சுத்த கண்ணரே என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த மாதிரி அந்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க இருந்தனால இவன் செய்யற தப்பு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. சபை நடவடிக்கை எடுத்துச்சு. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. சபையில ஒருத்தன் விபச்சார காரணா இருந்தால் அவனை எவ்வளவு வேணும் கலக்காதே, அவனை நீ தள்ளி போடு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜான் ஜெபராஜை தள்ளி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன சொல்றான் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் துரோகிகளா, ஜான் ஜெபராஜுக்கு துரோகம் செய்து விட்டார்களா. ஜான் ஜெபராஜன் தன்னுடைய ஆடியோவில் அப்படிதான் சொன்னாங்க. நிறைய பேர் எனக்கு துரோகம் இழைக்கிறாங்க, நான் அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணேன், எவ்வளவு உதவி செஞ்சேன், அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன்பா நீ அவங்களுக்கு நல்லது செஞ்சதுனால நீ செய்யற பாவத்துக்கு அவங்க துணை போகணுமா? ஒரு அரசியல்வாதி இருக்கிறான்னு வைங்களேன், அவன் வந்து நம்முடைய வரி பணத்தை வாங்கி ரோடு போடுவாங்க, தண்ணி வசதி செஞ்சு கொடுப்பாங்க, இன்னும் இந்த சமூகத்துல சில உதவியும் செய்வாங்க. ஆனா பெரும் பணத்தை என்ன செய்வாங்கன்னா ஊழல் பண்ணி சம்பாரிச்சு கோடி கோடியா கொட்டிக்கிடுவாங்க. அதை எதிர்க்கிற மனிதர்களை அடிப்பாங்க, நொறுக்குவாங்க, கொலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க கொலை செஞ்சதை, அவங்க ஊழல் பண்றதையெல்லாம் வெளிக்காட்டி கொண்டு வரும்போது, நான் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன், ரோடு போட்டு கொடுத்தேன், தண்ணி போட்டு கொடுத்தேன், அந்த உதவி செஞ்சேன், இந்த திட்டம் பண்ணேன், அந்த திட்டம் பண்றேன், நீங்க எல்லாம் துரோகிகள், துரோகம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இப்ப ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நல்லதும் செய்யறாரு, கெட்டதும் செய்யறாரு. நம்ம கிட்ட வாங்கினா ஒரு பெரும் தொகையை வாங்கி நமக்கு நல்லதும் செய்யறாரு, அதே சமயத்துல அந்த பணத்தை தவறாக கையாடலும் பண்ணுகிறார். அப்ப அந்த கோபத்தை மக்கள் எப்ப காட்டுறாங்க கேட்டீங்கன்னா ஓட்டிலே காண்பிக்கிறார்கள். உடனே அந்த அரசியல்வாதி வந்து சொல்றாரு, நான் இந்த 5 வருஷம் அரசியல்ல உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணேன், எவ்வளவு திட்டம் எல்லாம் பண்றேன், இப்படி எனக்கு ஓட்டு போடாம என்னை தோக்கடிச்சிட்டீங்கன்னு பேசினா எப்படி அயோக்கியத்தனமா இருக்கும்? அந்த மாதிரி இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, ஜான் ஜெபராஜ் கூட இருந்தப்ப அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்களாம். அப்ப ஜான் ஜெபராஜ் மூலியமாக உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குல்ல, அப்ப அவர் செய்யற தப்பையும் நீங்க மூடி மறைச்சிருக்க, அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, அதை நீங்க வெளியே சொல்லி போய் ஜான் ஜெபராஜ் துரோகம் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. உன் புத்தி என்ன புத்தினே தெரியல முதல்ல. இதுலயே தெரியுது நீங்க தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத காட்சி அளிச்சு கொடுக்குது. ரெண்டாவது, ஜான் ஜெபராஜை அவர் பீக்கில் இருந்தப்ப எடுத்து பயன்படுத்தின நிறைய ஊழியர்களை அவர் என்ன சொல்றாருன்னா ஒட்டுண்ணிகள் என்று பேசுறாப்புல.
பணத்தை பார்த்து புகழை பார்த்து இவனோட ஒட்டிக்கிட்டா நாமளும் வாழ்ந்துடலாம், நாமளும் சபை பண்ணிடலாம். இந்த ஒட்டுண்ணி பார்த்திருக்கீங்களா? மனுஷனுடைய சரீரத்துல ஒட்டுது எதுக்கு? மனுஷனுக்கு நன்மை செய்வா கிடையாது. இவன்கிட்ட ஒட்டுனா நமக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கும், அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கலான்னு. ஒட்டுண்ணிகளா ஜான் ஜபராஜ் எடுத்து பயன்படுத்துறாங்க பத்தியா, அங்கங்க கூட்டங்கள் எடுத்து பயன்படுத்துனாங்க. இப்ப ஜான் ஜபராஜ் இப்படி உள்ள போகும்போது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல, அவங்களுக்காக போராட்டம் நடத்தல, அவர் வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காண்டி எந்த ஒரு விஷயத்தையும் ஏறெடுக்கல. ஏன்? இது ஒரு பெரிய தப்பு. அவங்க தார்மீகமா உணர்ந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. சபையில ஒருத்தன் செத்த ஈ இருந்துச்சுன்னா அந்த செத்த ஈயை தூக்கி போட்டதான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. சோ அவர் ஒரு நல்ல ஊழியரா இருப்பாருன்னு நினைச்சு சிலலாம் எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப அவருடைய காரியங்கள் என்ன என்பதை தெரிஞ்சவொன்னா தூக்கி போட்டுருவாங்க. வேதமும் அப்படிதான் தூக்கி போட தான் சொல்லுது. சகோதரன் ஒருத்தன் உங்களுக்கு விரோதமா சபையில தப்பு செய்யும் போது நீ தனிப்பட்டதையா சொல்லு. திருந்தலையா? சபை முப்பர்கள்ல போய் 2-3 பேர் சேர்ந்து போய் சொல்லுங்க. அப்படியும் திருந்தலையா? அவன் உனக்கு அஞ்ஞானியா இருக்கட்டும், தள்ளி போடுன்னு தான் பைபிள் சொல்லுது. சும்மா எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுக்கிறது அன்பு இல்ல. புரியுதுங்களா? நெருப்பு தூக்கி மடியில கட்டி வச்சுக்க முடியுமா? எப்பவுமே அசுத்தமா இருக்கிறவனை தூக்கி மடியில கட்டிட்டு இருக்க முடியுமா? சபைக்குள்ள வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் கெட்டு போக பண்ணிரும் வசனம் சொல்லுது. கொஞ்சம் புளித்தமா சபையில் இருக்கிற அந்த கொஞ்சம் கெட்டவன், கொஞ்சம் அயோக்கியத்தனம் பண்றவன், கொஞ்சம் காம விகாரத்துல அடிபட்டவன், கொஞ்சம் பொருளாசையில விழுந்தவன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துருவான். அவனுடைய ஆவி எல்லாத்தையும் பிடிச்சிரும். சோ இந்த மாதிரி ஆவி உள்ளவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க எல்லாம் அன்பு, கருணை, இரக்கம் தூக்கிட்டு உள்ள வச்சுக்கிறாதீங்க. அது உங்களுக்கு தான் கேடு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கள்ளத்திற்கு கோயம்புத்தூர்ல இருக்கா இந்த மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புத்தியே சரியில்லை. சோ ஜான் ஜபராஜை எடுத்து பயன்படுத்தி இப்ப ஜான் ஜபராஜுக்கு ஒத்துழைப்பாக இல்லாத நபர்கள் எல்லாம் ஒட்டுண்ணி என்று சாடுகிறார். ஒட்டுண்ணியா? ஒட்டுண்ணி மாதிரி ஜான் ஜபராஜை பயன்படுத்தி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இப்ப ஜான் ஜபராஜுக்கு ஒண்ணுங்கும் போது யாருமே வரல, துணையா வரல அப்படின்னு பேசுறாரு. எப்படி ஒரு ஈனத்தனமான சிந்தனை, ஈனத்தனமான புத்தின்னு பாருங்களேன். முற்றிலுமுடிய பைபிளுக்கு விரோதமான ஒரு பிரசங்கம், ஒரு போக்கு, காரியம் எல்லாம். அந்த வீடியோலயே சொல்றாரு ஜான் ஜபராஜ் செஞ்சது தப்பு, அதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. அவர் எப்பயோ செஞ்ச தப்பலாம், எப்பயோ செஞ்ச தப்பா இருந்தா செஞ்சிருக்காரு இல்லையா? ஒரு பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பா அகப்பட்டு தான் ஆகணும். நீங்க நல்லா பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. தாவீது எப்பயோ தவறு செஞ்சவன், ஆனா அதற்கான தண்டனை எப்ப தர்றாரு? எவ்வளவோ நாட்கள் கழிச்சு அப்சலோமின் மூலியமாகத்தான் அந்த தண்டனையை தாவீது மேல் வருது. நீங்க வேதாகமம் முழுக்கவும் பார்க்கும்போது சிலருக்கெல்லாம் பல வருடங்கள் கழித்து அந்த தண்டனையை தேவன் வந்து அவங்க மேல வைப்பார். நமக்கான நியாய தீர்ப்பும் எப்போ வரப்போகுது? இனி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நமக்கான இந்த உலக மக்களுக்கான நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப தேவன் சில விஷயங்கள்லாம் பொறுமையாக செயல்படுவது. எப்ப செஞ்சாலும் அது நியாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். மறைச்செல்லாம் வைக்க முடியாது என்னைக்குமே. அது எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கிலையும் அப்படிதான் வாசிக்கிறோம். நீ உன் கண்ணின் வழியில நட, உன் கால் போன விஷயத்துல என்ன தோணுதெல்லாம் செஞ்சுக்கோ, ஆனா கடவுள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நினை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்ப செஞ்சுதான் செஞ்சிருக்காரு இல்லையா? அதுதான் இப்ப வந்திருக்குது. அதை விசாரிக்கும் போது அவங்க உண்மையை சொல்லதான் செய்வாங்க. அவங்க உண்மையை சொல்றதுனால அவர்களை நீ துரோகி என்று சொல்வது உனக்கு என்ன அறிவோடு நீ அவர் பேசுறாருன்னு தெரியல. இதெல்லாம் உண்மையை சொன்னா உடனே காப்பி ரைட் கொடுக்கறது, ஸ்ட்ரைக் கொடுக்கறது. ஜான் ஜபராஜ் எடுத்து பயன்படுத்தின அவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் தானே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு ஜான் ஜபராஜுக்கு வக்காலத்து வாங்குற நீ இன்னைக்கு ஜான் ஜபராஜை பயன்படுத்தி இப்ப ஜான் ஜபராஜுக்கு ஆதரவு தெரிவிக்காத பாஸ்டர்கள் அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே. அவங்களும் இன்னைக்கு ஆண்டுக்காண்டு ஓடிக்கிட்டு இருக்க தானே. அவங்கள பார்த்து நீ ஒட்டுண்ணின்னு எப்படி சொல்லலாம்? எவ்வளவு கேடுகட்ட வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னு பாத்தீங்களா? சோ ஜான் ஜபராஜை குற்றப்படுத்தக்கூடாதான், ஆனா ஜான் ஜபராஜுக்கு ஆதரவு தெரிவிக்காத எல்லா பாஸ்டரையும் இவர் குற்றப்படுத்துவாராம். இவர் ஒட்டுண்ணின்னு பேசுவாராம், இவர் துரோகின்னு பேசுவாராம். குடும்பத்துல இருக்கிறவங்க பூரா துரோகம் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா நிக்கலையா? எப்பா இப்படிப்பட்டவனுக்கு ஆதரவா நிக்க முடியாதியா? முதல்ல மனம் திரும்பும்னா வாழ்வு இருக்குது கண்டிப்பா. இப்பயாவது உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அழுது கண்ணீர் வடிச்சு தன் செய்த தவறெல்லாம் ஒப்புக்கொண்டு இனிமையாவது நான் திருந்தி வாழணும், அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு வரும்போது கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார், நாங்களும் மன்னிப்போம். அப்படி வரும்போதுதான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் வர முடியுமே ஒழிய இப்படியெல்லாம் ஆதரவு தெரிச்சுட்டே தான் அவனும் திருந்த மாட்டான், இவங்களும் திருந்த மாட்டான், எப்பட. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க.